மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அந்த பேர்னு சொன்னீங்க அவர் பாண்டியராஜன் சார். நார்த்ல பேரு. நீங்க சொல்லியே கேட்க மாட்டாங்க என்ன சார்? 100 கம்பம் மருந்தூர்ல உடம்பு இருக்கு. நான் போய் தெருவா அலையிறேன் சார். அவர் அன்னைக்கு வரக்கூட இல்லைங்க சார். உடனே நன்றி சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்களுடைய குறைகள் ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் மனுவை வாங்கி டிரான்ஸ்ஃபார்ம் பிரச்சனை, நான் எல்லாரும் ஏசி போறதுனால லோடு பத்தலன்னு சொல்றேன். சரி, அவரால தான் சார் எல்லா பிரச்சனையும். பாண்டியராஜன் ஈயா? ஆமா, அன்னைக்கு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து கூட அதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். அப்பா கூட பாத்தீங்கன்னா உங்க நம்பர் வாங்கிக்கிறதோ மத்தவங்க கிட்ட பேசுறதோ எந்த இது ஒதுங்கி நின்னுக்கிறாரு சார். இல்ல, அவருன்னா திமுக அவரு தெரியலைங்க சார். வேணும்னே ஆஃப் பண்றாங்க. எனக்கு பரந்தூர்ல எல்லாம் சப்ளை இல்ல. நான் போய் அவர் அன்னைக்கு இடத்துக்கே வரல. நான் வண்டி எடுத்துட்டு போய் சுற்றி சரி பண்ணி கொடுக்குறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. காலையில கண்டிஷன் நார்மலுங்கிறாங்க, இப்ப கேட்டா ஆஃப் பண்றேங்கிறாங்க. வேணும்னே இல்ல அந்த பேர்னு சொன்னீங்க. அவர் பாண்டியராஜன் சார். நார்த்ல பேரு. நீங்க சொல்லியே கேட்க மாட்டாங்க என்ன சார்? சார் எக்ஸ்பிளனேஷன் பேப்பரே கொடுத்துட்டேன் சார். 100 கம்பம் மருந்தூர்ல உடம்பு இருக்கு. நான் போய் தெருவா அலையிறேன் சார். அவர் அன்னைக்கு வரக்கூட இல்லைங்க சார். நாளைக்கு நான் ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டுறேன் சார். நான் ஆமாங்க சார். என்னால உண்மையிலேயே சங்கடம். இப்படி பேச மாட்டேங்குது வரைக்கும் சொன்னது கிடையாது. நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு என்னால தாங்கிக்க முடியல. ரொம்ப சங்கடமா போச்சு சார். சரி சார், அது உடனே என்னன்னு பார்க்க சொல்லுங்க. இல்ல அவருக்கு நாளைக்கு ஏன்னா கன்னியாகுமரி அனுப்பிச்சிடுவேன் நான். அவரை உடனே போட சொல்லுங்க. கரெக்ட். அவரை ஏடி ஸ்பாட்டுக்கு வர சொல்றேன் சார். அவர் வர மாட்டார் சார். எங்கேயோ தாம்பரம் தான் வீடுங்க சார். 12 மணிக்கு வருவாங்க, 5 மணிக்கு கிளம்பி வராங்க. அவங்க ஏடியே சொல்றாங்க. இதுக்கு மேல நம்ம ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். அவர் எந்த பிளாக் நம்மளுடைய நிறைய பிரச்சனை சார். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலைங்க சார். சார் நான் காலையில இதை பத்தி நான் பேசுறேன் திருப்பி. ஆமாங்க சார். நீங்க தயவு பேசிட்டு சார் இப்போ ஏடி உடனே ஸ்பாட்டுக்கு வர சொல்றேன் சார். வந்து பாத்துறேன். உடனே கரண்ட் கொடுக்க சொல்லுங்க. அப்ப உடனே கொடுக்க சொல்லிடுறேன். ஓகே. பெரிய அதிகாரி அவரு எவ்வளவு போராடியும் சாதாரண இந்த ஏஐ பண்ற வேலை இதெல்லாம். நாளைக்கு நான் பேச விட மாட்டேன். என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தான். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.